சொல்லு ஐஷு, ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன். என்ன சர்ப்ரைஸ்? அதுவா, அது என்னன்னா, சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். என் அம்மா அப்பா என்னை விட்டு போனதுலேருந்து இருந்து எனக்காக யாருமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் என் லைஃப் இப்படியே தனியாக போயிடுமோன்னு. ஆனால் இதுக்கப்புறம் நான் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்காக தான் நீ இருக்கல்ல. சொல்லுங்க. நீங்க தான் ஐஷுவா? இல்ல, நான் ஐஷோட ஃப்ரெண்ட். அவ இல்லையா? இல்ல, அவ இப்போ இங்க இல்ல, அவ வெளியே போயிருக்கா. ஐஷுவை நான் பார்க்கணும், அவகிட்ட நிறைய பேசணும். அவ எப்போ வருவா? தெரியல, அவ வேற எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னா. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு நாள் தானே. இவ்வளோ நாள் நீங்க எதுக்கு ஐஷுக்காக வெயிட் பண்ணணும்? நீங்க ஐஷோட ஃப்ரெண்ட் தானே, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. எந்த சுச்சுவேஷன்லையும் நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல? எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டு நான் போக மாட்டேன் ஐஷு. ஹரீஷ், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு ஐஷு. ஐஷு என்ன லவ் பண்றா. இவ உங்களை லவ் பண்றான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? காஃபி ஷாப்ல இந்த 1 இயரா அவள் என்ன லவ் பண்ணதை விட இந்த 1 மாதம் அவளுக்காக வெயிட் பண்ணி அவளை நினச்சி அவள் என்ன லவ் பண்ணதை விட நான் இன்னும் அவளை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கென நான், எனக்கென நீ, உயிர் கரையும் நொடி இதுதான். உனக்கென நான், எனக்கென நீ, உயிர் கரையும் நொடி இதுதான். ஆகாயோ தீயாகவே, விழியெல்லாம் நீயாகவே, உன்னை தேடி வருவேனடி, கை கோர்த்து. இதுக்கப்புறம் அவள் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது. அவள் வந்தால் மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்க வேணும்னா நாளைக்கு காலைல வந்து வேணா பாருங்களேன். சரி. ஒரு நிமிஷம், ஆ, நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ம், சரி. பாய். பாய். இருடி, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் ஐஷு, ஹரிஷ்க்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்ட போல. ஆமாண்டி, இப்போதான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிடி. இந்த லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்கணும். சரிடி, நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும். என்னோட பாஸ்ட்டில் நடந்தது ஹரிஷ்க்கு தெரிய வேண்டாம். சரிடி. ம்.
சொல்லுடி. ஏய் என்னாச்சுடா? ஐஷுவை போய் பாத்தியா? போய் பார்த்தேன், ஆனால் ஐஷு அங்கே இல்லை. என்னடா சொல்ற? ஐஷு அங்க இல்லையா? ஆமாம், அவள் அங்கே இல்லை. அவள் ஃப்ரெண்டு தான் அங்கே இருந்தா. நாளைக்கு வர சொல்லியிருக்கா. நாளைக்கு போய் பார்க்கணும். சரிடா, கண்டிப்பா நாளைக்கு நீ அவளை பாத்துருவ. அவளை பற்றி தெரிஞ்சு 1 மாதம் ஆகுமா. ஆனால் அவளை பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கடைசி வரைக்கும் எங்கே என்னால் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஏ லூசு, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. நாளைக்கு நீ போய் அவளை பாரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும்டா. நீ எதுவுமே யோசிக்காம ரெஸ்ட் எடுடா. நான் கொஞ்சம் வெளியே போகணும். சரி, பாய். பாய். ஐஷு, சொல்லு ஹரிஷ். ரெடி ஆயிட்டியா ஐஷு? நான் ரெடி ஆயிட்டேன் ஹரிஷ். நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன் ஐஷு. வரேன். ஓகே, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியா? யாரோ டோர் தட்டுறாங்க. நான் யாருன்னு போய் பார்க்குறேன். சரி, யாருன்னு போய் பாரு. சரி, அப்புறம் இன்னைக்கு எங்கே வெளியே போகலாம்? நீ தானே அன்னைக்கு என்ன காஃபி ஷாப்பில் பார்த்துட்டு அழுதுட்டு போன? நீ தான் ஐஷுவா? பொய் சொல்லாத. நீ ஐஷுன்னு தான் எனக்கு தெரியும். ஏன் என்ன அவாய்ட் பண்ற? ஐஷு, நீ ஐஷுன்னு எனக்கு தெரியும். வெளியே வா ஐஷு.